ஹெல்தியான இந்த அல்வா வாயில் வச்ச உடனே கரையும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ருசியான இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கிறேன். இதை க்ளீன் பண்ணி 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுருக்கிறேன். இதில் காம்பு இருந்தால் கூட பரவாயில்ல, அதுவும் நல்லா ஜூஸ் வரும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம அலசி வச்ச முருங்கைக்கீரையை அதில் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணம் வச்சு ஒரு ஜல்லடை வச்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போது ஜூஸ் எடுத்தாச்சு. இது ஒரு 400 கிராம் ஜூஸு. இந்த சக்கையை தூக்கி கீழே போட்டுடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 15 முந்திரி நல்லா செவந்து வரட்டும். ரொம்பையும் கருக செவக்க வேணாம், லைட்டாக செவந்தா போதும். இப்போ இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு முந்திரி பொரித்த அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்கீரை ஜூஸையும் போட்டுடலாம். இப்போ இதை கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். முருங்கைக்கீரை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு. பச்சை வாசனை போன பிறகு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். இப்போ ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கிறேன். 100 கிராம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. முருங்கைக்கீரை ஜூஸில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ இதை கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா பச்சை வாசனை போய் நல்லா திக்காக வரும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பச்சை வாசனை போய் நல்லா திக்காயிடுச்சு. 100 கிராம் சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரையும் கரைஞ்சி நல்லா திக்காக வரட்டும். நம்ம நெய்யில் பொரித்து வச்ச முந்திரியும் போட்டுடலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுவையான முருங்கைக்கீரை அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையும். ஹெல்தியான இந்த முருங்கைக்கீரை அல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டாக இருக்குது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.